சக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் ஒரு தன்னம்பிக்கை பதிவை மீண்டும் மீண்டும் பதிவிடுகையில் அழகு தமிழ் கவிதை கழகம் எப்பொழுதும் மகிழ்வையே கொள்கின்றது. என் உறவுகளே, வாழ்க்கைக்குள் சோகங்கள் நிரந்தரங்கள் இல்லை, இன்பங்கள் தொடர்ந்து கொண்டு வருபவைகள் இல்லை, இருபலையும் கலந்துதான் நிலைகள் இருக்கும். என் உறவுகளே, மனதுக்குள் இறுக்கம் வேண்டாம். விரிந்த இந்த உலகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. உங்கள் திறமைக்கேற்றாது போல் வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். அதை எதிர்பார்த்து உங்கள் நாட்களை நகர்த்த பாருங்கள். பெருத்த இந்த உலகில் உங்களுக்கு உண்டான திறமைக்குள் ஒரு வாய்ப்புகள் கிடைக்காத போய்விட போகின்றது. மனதுக்குள் வீண் கவலைகள் வேண்டாம், தூர எரியுங்கள். முயன்றால் முடியாதது இங்கு எதுவும் இல்லை. முயற்சிக்காமலேயே தோல்விகள் கண்டுவிட்டோம் என புலம்பிக் கொண்டிருப்பது வீணற்ற செயலென்று ஆகிவிடும். என் உறவுகளே, வாழ்க்கை தடம் வாய்ப்புகளை வாரி வழங்கிடும் நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று பொழுது ஒரு நிலைக்குள் முடிந்தால் நாளை மறுநிலை தொடரும். ஒவ்வொரு வினாடிகளும் மாற்றங்களை ஏற்றிக்கொண்டு காத்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு வாய்ப்புகள் வாரி வழங்கிட. அந்த நொடிகளை நீங்கள் உபயோகம் பண்ணும் விதம்தான், நீங்கள் கையாளும் விதம்தான் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திவிடும். அந்த உயரத்தில் நீங்கள் சென்று உங்களுக்கு கீழ் இருப்பவர்களையும் உயர்த்த முற்படலாம். வாழ்க்கை என்பது மிக வரமானது. இதில் அனைத்தையும் கட்டியாளும் மனப்பக்குவத்தை கொண்ட மனித பிறவியில் மனிதனாக பிறந்துவிட்டோம். ஏதேனும் ஒரு இலக்கில் கையில் கொண்டு அதை நோக்கிதான் பயணம் என்று நீங்கள் வாழ வேண்டுமே தவிர வீண் குழப்பத்திற்கு அடிமையாகி உங்கள் மனதுக்குள் குழம்பி போய் இருக்கும் நிலை இருந்தால் அப்புற தூக்கி எறிந்துவிட்டு அழகூற இந்த வாழ்க்கையை கையாளும் மனப்பக்குவ நெறிகளை உங்களுக்குள் அமைத்து கொள்ளுங்கள். அமைதியான இந்த உலகம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பெரும் எடுத்துக்காட்டுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும், வாய்ப்புகளை வாரி வழங்கி கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ளான திறமைகள் எது என கண்டறிந்து அதன் மீது பயணத்தை தொகுத்து கொண்ட மனித பிறவியில் பெருமையாக வாழதான் முற்பட வேண்டும். என் உறவுகள் அனைவரும், எண்ணற்ற சூழ்நிலைகள் உங்களை மாற்ற முற்படலாம். அனைத்தும் உங்களுக்கான சூழ்நிலையாக மாற்றி அதில் வெற்றிகளை காண முற்படுங்கள். என் உறவுகளை